கட்டி அது தூக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். எப்படி இருந்தாலும் 2 மூட்டை வரும், அப்படியே தூக்கணும். தூக்கி ஒருத்தர் வண்டியில் எடுத்து போடணும், அதை எடுத்து போய் வீட்டில் எடுத்து போகணும். அது பெரிய சுமையா இருக்கும். அதுபோல இறைவனை வணங்கக்கூடிய வாழ்க்கைன்றது அந்த 1,00,000 ரூபாயை 2 பாக்கெட்ல போட்டு போற மாதிரி. தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை அப்படின்னா அந்த 1,00,000 ரூபாயை 1 ரூபாய் காயினா சுமக்கிற மாதிரி. ஆனா ரெண்டுமே 1,00,000 ரூபாய் தான். இதோட மதிப்பு ஏதாவது குறைஞ்சுதா? இதுவும் 1,00,000 ரூபாய் தான், அதுவும் 1,00,000 ரூபாய் தான். ஆனால் சுமக்கக்கூடிய தன்மையானது வேறுபடுகிறார் போல இறைவன் மீது யார் நம்பிக்கை இருக்கிறதோ, இறைவன் மீது யார் நம்பிக்கையோடு வாழ்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை அந்த கஷ்டத்தை சுமப்பதற்கான பெரிய ஒரு தைரியத்தையும் ஒரு பலத்தையும் அது கொடுக்கும். பகவான் இருக்கிறான், பகவான் காப்பாற்றுவான், அவன் நம்மை கைவிட மாட்டான். அப்படி என்ற ஒரு மனப்பான்மை நாம் பகவானிடத்தில் நமக்கு மனதிலே ஏற்படும். அப்படி ஏற்பட்டு விட்டால் நாம் எப்பொழுதும் தைரியமாக இருக்கலாம். ஏனென்றால் எப்படி நடந்து செல்கிறவருக்கு ஒரு கைத்தடி இருந்தால் நாம் நடந்து செல்கிற போது இந்த கைத்தடியானது நாம் கீழே விழாமல் நம்மை காப்பாற்றும். அப்படி என்று நினைத்துக் கொண்டு அந்த தடியை பிடித்து நடந்து கொண்டிருக்கிறார்களோ அதுபோல நாம் வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது பகவான், பகவானுடைய நாமம். அப்படி பகவானுடைய நாமத்தை நாம் இருக்க பிடித்துக் கொண்டோமானால் நாம் வாழ்க்கை என்ற பயணத்திலே நடக்கும் பொழுது நாம் எங்கும் கீழே விழவே மாட்டோம். பகவான் கண்ணன் நம்மை காப்பாற்றுவான், பகவான் நமக்கு அருள் புரிவான். நம் பகவான் எப்பொழுதும் நம்மளை காத்துக் கொண்டிருப்பான், எப்பொழுதும் பகவான் நமக்கு அரணாக இருப்பான். அப்படி என்பதில் துளி சந்தேகம் நமக்கு வேண்டாம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டம் ஏற்படும் போது நாம் தெய்வத்தை பார்த்து திட்டாமல் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த தெய்வத்துடைய நாமத்தை சொல்ல வேண்டும். இதற்கு பல சரித்திரங்கள் உண்டு. ஸ்ரீமத் பாகவதத்திலே கூட நாம் எல்லோரும் கஜேந்திர மோட்சத்தை கேட்கிறோம். நாம் எல்லோரும் படம் பார்த்திருப்போம். என்ன படம் என்றால் பகவான் நாராயணன் கருட வாகனத்திலே வருவார். அப்ப கருட வாகனத்திலே வரும்பொழுது ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்திலே ஒரு யானை, அந்த யானையை ஒரு முதலை பிடித்துக் கொண்டு, அப்படி முதலை பிடித்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த படத்தை நம்ம அந்த போட்டோவை நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம் இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது இது கஜேந்திர, அந்த யானைக்கு கஜேந்திரன் பேர். கஜம்னா யானை, இந்திரன்னா தலைவன். அந்த யானை கூட்டத்திற்கே தலைவனாக இருக்கிறதுனால அந்த யானைக்கு கஜேந்திரன் பேர். அந்த யானைக்கு 1000 யானைகளுடைய பலம் உண்டு. அந்த யானை ஒரு சமயம் அந்த குளத்துல போய் தண்ணி குடிக்க போனது. தண்ணி குடிக்க போகும் பொழுது எல்லாம் சொந்தக்கார காட்டில் சொந்தக்கார யானைகள்லாம் வருது கூட, ஃப்ரெண்ட்ஸ் யானைகள், சொந்தக்கார யானைகள்லாம் அப்படி போகும் பொழுது இந்த யானை மட்டும் தண்ணி குடிக்க போகும் பொழுது அந்த குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலை, அந்த முதலையானது என்ன ஆச்சுன்னா அந்த காலை, அந்த ஒரு யானையுடைய காலை பிடிச்ச உடனே யானை யானை எவ்வளவு பெருசு, இந்த முதலை எவ்வளவு பெருசு. இந்த யானை பார்த்துச்சான் இந்த முதலை, அப்புறம் நீ ஒரு முதலை போட்டு ஒரு மிதி மிதிச்சனா சட்னியா போயிடுவேன், நீ என் காலை பிடிக்கிறியா அப்படின்னு இந்த யானை மனசுல நினைச்சதாம். ஆனா விதி, அந்த ஒரு யானை அப்படி நினைத்த உடனே அதாவது அந்த ஒரு முதலுடைய பிடியிலிருந்து வெளியில வரலாம்னு சொன்னா வர முடியல. அப்படி வர முடியாம போகவே முயற்சி பண்ணி அந்த யானையால முடியல. அடுத்து இந்த சொந்தக்கார யானை எல்லாம் கூப்பிடுச்சு. ஏன்னா கூப்பிட்டா அவமானம் ஆயிடுமோன்னு முடியல. என்ன பண்றது? இந்த சொந்தக்கார யானைகள் எல்லாம் கூப்பிட்டு என்னை காப்பாற்று அப்படின்னு சொன்ன உடனே இந்த யானைகள்லாம் பார்த்துச்சு, 1000 யானைகளுடைய பலமே இந்த ஒரு யானைக்கு உண்டு. இந்த யானையே நம்மளை காப்பாற்ற சொல்லி கூப்பிடுதுன்னா, ஒரு நாள் நம்ம போகலைன்னா, ஒரு நாள் மீண்டு வெளியில வந்துட்டோம்னா நம்மளெல்லாம் தண்டிச்சுடுவோம் அந்த யானை. அதனால காப்பாற்றுற மாதிரியாவது நம்ம நடிப்போம்னு சொல்லி எல்லா யானைகளும் போயிட்டு இந்த யானையை காப்பாற்றுறதுக்காக போகும்பொழுது அந்த யானைகளாலும் அந்த கஜேந்திரன் யானையை காப்பாற்ற முடியல. இப்போ இந்த யானை பார்த்துச்சான், அப்பதான் அந்த யானைக்கு புத்தி வந்தது, நம்மளாலேயே நம்மளை காப்பாற்ற முடியல, நம்ம சொந்தக்கார யானைகளால நம்மளை காப்பாற்ற முடியல, இது யார் தான் நம்மளை காப்பாத்துறது அப்படின்னு வரும்பொழுது அப்ப அந்த யானைக்கு புத்தி வந்து அந்த யானை என்ன பண்ணிச்சான்னா அந்த குளத்துல ஒரு தாமரை இருந்துதான், அந்த தாமரையை எடுத்து எவன் ஒருவன் என்னுடைய பிறப்பிற்கு காரணமாக இருக்கிறாரோ அந்த பகவான் வந்து என்னை நம்ம காப்பாற்றட்டும் அப்படின்னு ஆதி மூலமே அப்படின்னு பிளிர்ன உடனே எல்லாரும் பார்த்த ஆதி மூலமே சொன்னா, ஆதிக்கும் அந்தத்திற்கும் எவன் ஒருவன் முதலாக இருக்கிறானோ அவனுக்கு பேர் தான் ஆதி மூலன் பேர். அப்ப அந்த ஆதி மூல நாராயணன் என்ன பண்ணான்னா கருட வாகனத்துல வந்து அந்த முதலையை அடித்து அந்த யானையை காப்பாற்றினான் அப்படின்னு சொல்றார். ஆனா நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் சொல்றார்கள், பகவானுடைய நாமத்தை
தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ ஒரு வியாஜத்தினால